ஹாய் ஹலோ கேமர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். ஆக்சுவலி இந்த வீடியோவில், அதாவது லாக் ஷூட் வீடியோவில் ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்தது. அதை பார்க்கலாம் வாங்க. நாளாக ஒரு பெரிய ஆளுன்னு மதித்து எனக்காக ஒருத்தரோட மேக்ஸ் லெவல் ஐடி எனக்கு கொடுத்தாரு. அந்த ஒரு மேக்ஸ் லெவல் இருக்குது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ரொம்ப கஷ்டமான விஷயம். அதையே எனக்கு நீங்களே வச்சுக்கோங்க ப்ரோன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. சரி, இந்த ஐடியா பார்க்கலான்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தா டைகர் ஃப்ரூட் யூஸரு. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுன்னு இது ஒரு ஸ்வாடு கூட வச்சுருந்தாரு. இந்த கிச்சன் ஸ்பாட்லாம் ரொம்ப டஃப்பு. C3 போய் எடுக்கணும். இந்த டைகர் ஃப்ரூட்லாம் இது வரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாது தெரியுமா? இதெல்லாம் இப்போ நிறைய வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் சைடில் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். பார்த்தப்போ ஃப்ராக்மெண்ட்டு அது அவர் கிலோகிற காசு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. சரி, அவர் வேறு எதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லி ஃபஸ்ட் டைமாக டைகரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பார்த்தேன். பயங்கரமாக இருந்தது. நான் டைகர் ஃபுட் அப்படி இப்படின்னு நினச்சேங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, பாடி ஓவராக ஹீட் ஆனால் டைகர் ஃபுட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் மொபைல்னால் கொஞ்சம் ஓவராக லேக் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் செஸ்ட்டு பிரேக் பண்ணி பார்த்தா தமிழ் பிளேயர் ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் ரிக்வெஸ்ட்டு போட்டு விட்டேன். அவர் கையில் கொஞ்ச நேரம் பேசியிருந்தேன். பேசி முடிச்சதுக்கப்புறம் சரி இவரோட ஷோ கேஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லி ஸ்வாட் கலெக்ஷன் பண்ணப்போ ஃபஸ்ட்லேயே, அதாவது 1 மில்லியன் ஒர்த்தான ஸ்வாடு, பிசென்டோ, கொக்கோ, அதாவது நிறைய வச்சுருந்தார். பார்த்தா ரொம்ப இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு வேளை இவர் கிரைண்டிங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறது போல். ஆனால் இது எல்லாமே பாஸ் ட்ராப் பண்ணுற பொருள்னு நினைக்கிறேன். அவர் ஃபுல்லாகவே ஃப்ரூட்டில் லவ் கிரியேஷன், வேறு எதுவும் பவர் ஃப்ரூட்ஸும் இல்லையா? இது நிறைய இருக்குமே மேக்ஸ் லெவல் ஐடியிலலாம். அப்புறம் கீழே 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 எதுவுமே இல்லையா? ஒரு வேளை எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணிருப்பாரோ? இதில் நல்லா கொஞ்சம் பரவாயில்ல, டீசெண்டாக இருக்குது. நிறைய வெஸ்ட்னு இருக்கிறாரு. டைகரு, பெயின், போர்ட்டெல்லாம் இருக்குது. அது ஸ்கின்னு மட்டும்தானா? ஓகே, இங்கே பார்த்தோன்னா இங்கே என்னென்னமோ வச்சுருக்கிறாங்க. இதில் முக்காசி வச்சு எனக்கு என்னன்னே தெரில. ஓகே, இதுக்கப்புறம் அவரோட ப்ரொஃபைல் பார்க்கலாம். ப்ரொஃபைலில் டோ கிராவிட்டி கண்ட்ரோல் ரீவர்க்கு இது எல்லாமே இருக்குது. ஆனால் இது அதாவது ப்ரொஃபைலில் இருக்குது, ஆனால் அவர் இன்வென்ட்ரியில் எதுவுமே இல்லை. ஒரு வேளை மொத்தத்தையும் ட்ரேட் பண்ணுறப்பார் போல். ட்ரேட் பண்ணி என்ன வாங்கியிருப்பார்? ஒரு டைகர் வாங்கியிருப்பாரோ? கைஸ், அவர் ட்ரேட் பண்ணி என்ன வாங்கினாருன்னு தெரில. ஆனால் அவர் கையில் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறார் போல். ஆனால் இந்த ஐடியா ஒரு நல்ல பவரான ஐடியா, அதை ஒத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் ப்ரோ, நீ இந்த வீடியோ பார்த்துருந்தனா சொல்கிறேன், எனக்கு இந்த ஐடியா வேணாம் ப்ரோ. ஃப்ரூட்லாம் எதுவும் இல்லை, அதனால் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் இப்போயே மேக்ஸ் ஃபுல் ஐடிக்கெலாம் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் எனக்கு பிளாக் ஸ்பெட் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா வீடியோலாம் எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மேக்ஸ் ஐடி வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு அப்போயாவது வேணும்னா நான் கேட்குறேன் ப்ரோ, எனக்கு நீங்களே வச்சு இது விளையாடுங்க, ஓகேவா? நான் எனக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. அதாவது நான் இப்போ அந்த ஐடிக்கும் போகிறேன். இந்த ஐடி நல்ல ஐடி தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பவராக ஏற்றிக்கோங்க. அப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆளாக வரலாம். இந்த ஐடி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். என்னையும் ஒரு நல்ல யூடியூபராக நினச்சி மதித்து கொடுத்ததுக்கு தேங்க்யூ கைஸ். அதுக்கப்புறம் நான் என்னோடய ஐடி கனெக்ட் ஆகிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த வீடியோவுக்கு மட்டும் ரொம்பலாம் வேணாம், ஒரு 15 லைக்ஸ் கிட்ட மட்டும் ரீச் ஆச்சுன்னா நான் C1 இருக்கிற எல்லா ஸ்வாட்ஸுமே கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா? அப்புறம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம், அசால்ட்டாக லெஜெண்டரி ஆர் மித்திக்கல் ஃப்ரூட் எடுக்கிறதுக்கான ஒரு கோடு. இந்த கோடு எனக்கு நிறைய வாட்டி ஒர்க் ஆகிருக்கு. அந்த ஒரு கோடு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நடுவில். நம்ம இந்த வீடியோவுக்கு போன உடனே, அதாவது C1 தான் ஸ்பான் ஆகிருக்கோம், ஓகே? அது மட்டும் இல்லாமல் ரெட் சைன் ஒன்று யாரோ இருக்கிற, அது யாருன்னு தெரில, என் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் லெவல் 1038 இருக்கேன், ஓகே? நல்லா பார்த்துக்கோங்க. இதான் என் ஐடி கைஸ். என் ஐடியிலே அந்தளவுக்கு ஓவராக இல்லை. என் ஐடியில் என்ன காட்டுற பாருங்கள், சாபரு, போலோ, ஃபஸ்ட் ஃபார்மு, பைப்பு, கிராவிட்டி பிளேடு, பசூக்கா, இந்த மாதிரி கன்ஸு, சில பல ஃபிஷ் கெபாப் இருக்குது. அங்கே எதுன்னு பார்த்தீங்கன்னா பசியத்தா சாப்பிட்லான்னு. அப்புறம் லாங் ஸ்பாட், இது யார் கையிலையோ கச்சிதுப்பா எனக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன். அதுக்கப்புறம் என் கையில் புத்தா, பெயின், லவ் இருக்குது. பெயினோட வேல்யூ இப்போ கம்மியாயிடுச்சு. புத்தா எப்படி கச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஒரு கோடு, அந்த கோடு ட்ரை பண்ண ஃபஸ்ட் ட்ரைலேயே எனக்கு கச்சிச்சு இந்த புத்தா. செகண்ட் ட்ரையில் எனக்கு வேறு ஒரு ஃப்ரூட் கச்சிது. அதை நான் இந்த நடுவில் காட்டுறேன். கோடு போடு காட்டலான்னு சொல்லி ஜங்கிளுக்கு பார்த்தா இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது, 11 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணணுன்னு சொல்லிட்டான். நான் வேறு நைட்டில் இருக்கேன்னா சரி இதில் எங்கேருந்து வீடியோ எடுக்குதுன்னு பார்த்தேன். பாருங்கள், மணி 10:41 ஆகுது. ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லி வெயிட் பண்ணேன். நாளைக்கு வேறு ஸ்கூல் இருக்குதுங்க, கோச்சிங் வேறு வச்சுக்கிறாங்களா. சீக்கிரமாக ஏஞ்சி 7 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு போகணும் கைஸ். எனக்கு தெரிஞ்ச நான் உங்கள் கையில் ஷார்ட்ஸில் சொல்லிருப்பேன், அதாவது எப்படி சீக்கிரமாக மணி கலெக்ட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ. சொல்லப்போனால் எனக்கும் இப்போ கொஞ்சம் காசு தேவைப்படுதுங்க. ஏன்னா ஃப்ரூட் ரோல் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய காஸ்ட், அதாவது பெல்லிஸ் வேணால் நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கை ஐலாண்ட்ஸுக்கு வரணும். ஸ்கை ஐலாண்டுக்கு வந்தீங்கன்னா கீழே ஒரு மேன்ஷன் இருக்கும். அந்த மேன்ஷனில் ஒரு கோல்டன் செஸ்ட் இருக்கும், அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதை நான் கலெக்ட் பண்ண வந்துட்டேன். அந்த மேன்ஷனில் தான் இருக்கும், அது வெள்ளியாக இருக்குங்க. அது கலெக்ட் பண்ணி முடிச்ச உடனே இந்த ஒரு இடத்துல இருக்கும். இங்கே நீங்கள் இன்னும் மேலே போகணும். மேலே வந்தீங்கன்னா இங்கே இன்னொரு கோல்டு செஸ்ட் இருக்கும். இந்த கோல்டு செஸ்ட்டை கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8,800 கிடைக்குது. அப்போ இந்த டைமண்ட் செஸ்ட்டில் உங்களுக்கு 5,000 கீழே வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து பக்கத்தில் இது வரைக்கும் போனீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குதா,
இந்த ஐலாண்டுக்கு போனோம். என் கையில் புத்தா ஃப்ரூட் இருக்கிறனால நான் ஷிஃப்ட்டை கொடுத்து அப்படியே இந்த சைடு போயிட்டு புத்தா லீப் போடுறேன். ஓகே, இப்போ இங்கே இறங்கிட்டுனா இதுக்கப்புறம் நீங்கள் இந்த டெம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, குட்டியாக டெம்பிளுக்கு வெளில ஒரு வாசலில் ஒரு அதாவது எப்படி இது பில்லர் மாதிரி இருக்குதா, இதுக்குள்ளே பண்ணிங்கன்னா இதில் ஒரு கோல்டு செஸ்ட் இருக்கும். நம்ம இப்போ இந்த கோல்டன் செஸ்ட்டையும் எடுக்கணும். இந்த கோல்டு செஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு குகை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்குள்ளே போனீங்கன்னா இந்த சைட்டில் வந்து ஒரு ஆரோ மார்க் போட்டு ஒரு வழி இருக்குதா, இதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துக்கு போனவுடனே நீங்கள் ஒரு டேஷ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டேஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல டெலபோர்ட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு டேஷ் போட்டிங்கன்னா போதும், இந்த இடத்துக்கு வந்துடுவீங்களா. இந்த இடத்துக்கு வந்தவுடனே இங்கே கொஸ்ட்டு தரான் பார்த்தீங்களா, அவன் கையில் கொஸ்ட் எடுத்து இந்த ஷாண்டான ஒருத்தன் இருப்பான் துப்பாக்கி வச்சுன்னு அவனை கொல்லணும். நான் அவனை கொல்லலை, நைட்டு எடுக்கிற நேரத்தில் அவனை கொல்லாமல் போயிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இங்கேயும் இந்த மாதிரி செஸ்ட்டுங்க இருக்கும். இந்த செஸ்ட்டையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இங்கே 2 செஸ்ட்டாக இந்த டவரில் ஒரு செஸ்ட் இருக்கும், இந்த செஸ்ட்டையும் நம்ம கலெக்ட் பண்ணணும். இந்த செஸ்ட்டையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்குதா, இந்த கோவிலுக்குள்ளே ஒரு வழி இருக்கும். இந்த வழியில் நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற என்ன பவர் வச்சு போட்டுக்குவாங்க. இதில் நிறையவே மணி கிடைக்கும், பெல்லிஸு கைஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ முன்னாடி எடுத்தேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது இப்போ நான் சொல்லுங்கிறேன் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லி இந்த விஷயம்லாம் நேற்று கொடுத்த வாய்ஸு. இது நான் இன்றைக்கி நைட் அதாவது இன்றைக்கி சாட்டர்டே நைட் கொடுத்துனுக்கிற வாய்ஸு. இந்த சாட்டர்டே வந்து எங்கள் கையில் ஒரு புத்தா ஃப்ரூட் இருந்துச்சு பார்த்தீங்களா, இதை நான் ட்ரேட் பண்ணி எனக்கு ஒரு கிளாஷியர் ஈகிள் ஒரு போர்ட்டல் கிடச்சிது. அந்த போர்ட்டல் வந்து நான் ஒரு சின்ன டவுட்னால நான் ஷேடோ போர்ட்டல் கன்வெர்ட் பண்ணி என் போர்ட்டல் போயிடுச்சுங்க. 10 மில்லியன் ஃப்ரூட்டை கொடுத்து 6.5 மில்லியன் ஃப்ரூட் வாங்க, அதுவே ஒரு லாஸ் ஆயிடுச்சா. அது மட்டும் இல்லாமல் இது அடியில் இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லைட்னிங் ஃப்ரூட் இருந்தது. அந்த லைட்னிங் ஃப்ரூட்டை நான் ஒரு சின்ன ஒரு கிட்ஸுனே தரேன்னு சொல்லி ஒருத்தர் ஸ்கேம் பண்ணால் அந்த ஸ்கேமில் நான் அந்த லைட்னிங் ஃப்ரூட்டை இழந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஐடி அதுக்கப்புறம் தான் இப்போ தான் எடுத்தேன். இது எடுத்ததுக்கப்புறம் பார்த்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த போர்ட்டல் போயிடுச்சா, போர்ட்டல் போன சோகத்தில் இருந்தோமா, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் காசு சேர்த்துட்டு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஐடி எடுத்து இப்போ ஒன்று பண்ணாங்க. இது நான் வீடியோ எடுக்கல, ஆனால் அந்த ஐடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஐடின்ற பாருங்கள், அந்த ஒரு என்னது கோடு, அந்த கோடு இப்போ போட்டுப்போ திரும்பி எனக்கு அதே போர்ட்டல் கிடச்சிச்சு. இப்போ அந்த கோடு போட்டனால இப்போ என் கையில் திரும்பியும் அதே போர்ட்டல் இருக்குது. கோடை நான் இந்த வீடு நடுவில் சீட்டு போனவொடனே காட்டுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கை ஐலாண்டில் அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி அந்த எனல் பாஸ்னு ஒருத்தர் இருப்பான், அவனையும் கொள்ளுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சீரியஸாக போர்ட்டல் கிளாஷியர் ஈகிள் இருக்குது இப்போ என் கையில். நான் இழந்ததை அந்த கோடு வச்சு வந்துட்டேன். இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கோடு வந்து நார்மலாக நீங்கள் போட்டிங்கன்னா 80% லெஜெண்டரி ஆர் மித்திக்கல் ஃப்ரூட்டு கேரண்டியாக கிடைக்கும். நீங்கள் லட்சத்தில் கொஞ்சம் சில பேராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு காமன், ரேர், அன்காமன் இந்த மாதிரி ஃப்ரூட் கிடைக்கும். ஆனால் 80% உங்களுக்கு நல்ல ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, இப்போ வாங்க நம்ம கோட் போட்டு பார்ப்போம். நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்போ எனக்கு லெஜெண்டரி ஃப்ரூட் தான் கிடைக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், அது லெஜெண்டரின்னா அவங்களாம் இருக்கணும், குவாக்கா கூட இருக்கட்டும், பாருங்களேன் கிடைக்கும் பாருங்களேன். ஆனால் நான் வந்து இன்னும் அதாவது 0.000 டைம் வெயிட் பண்ணோம். அப்போ இது இன்னும் 1 நிமிஷம் இருக்கா. ஓகே இப்போ ரோல் பண்ணுவோமா கைஸ். நீங்கள் யாராவது எனக்கு எதாவது ஃப்ரூட் தருவீங்கன்னா தாங்க. கிளாஷியர் ஈகிள் போர்ட்டல் தான் இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஃப்ரூட் தருவான்ற மாதிரி இருந்தேன்னா தாங்கப்பா ப்ளீஸ். கைஸ் இதுதான் அந்த கோடு. இந்த கோடு போட்டிங்கன்னா உனக்கு கேரண்டியாக நல்ல ஃப்ரூட் கிடைக்கும். இப்போ எனக்கு 180,000 ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு என்ன ஃப்ரூட் கிடைக்குதுன்னு பார்க்கலாமா. நீங்கள் ஸ்டார்டிங்கில் 8 வேறு வந்ததா, இங்கே வந்து நம்ம இப்போ என்ன ஃப்ரூட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கிரியேஷன் கிடச்சிருக்கு. எனக்கு போர்ட்டலில் புத்தாவே கிடச்சி இப்போ கிரியேஷன் கிடச்சிருக்கு. இது எல்லாமே லெஜெண்டரி ஃப்ரூட் தான். பார்த்தீங்களா, மித்திக்கல் கிடைக்கிறதுக்கே இது ஃப்ரூட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இது வந்து ட்ராப் பண்ணி யாராவது எடுத்துக்கிட்டோம் நல்ல மனுஷனா. ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐடி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஐடி கொடுத்தவருக்கும் தேங்க்ஸ், வீடியோ பார்த்தவங்களுக்கும் தேங்க்ஸ். பாய் கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ரைட்டு பாய்.